ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் மூலயமா திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன். மறந்துடாதீங்க, அதுதான் நம்முடைய பலன். சரி, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும், என் லைஃபோட அடுத்த ஸ்டேஜ் நான் பார்க்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காரியம் பார்த்தோம். யோசேப்பினுடைய யுத்தம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜென்ரலான டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசேப்பின் யுத்தம், கிதியோனின் யுத்தம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் ஆண்டவருடைய சர்ப்ரைஸ் விசிட். ஆண்டவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் ஒரு மனிதன் அளவு கடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாருன்னா ஆபிரகாம். அப்போது ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் வேறு எந்த ஜனத்திலையோ ஜாதினிடத்துலையோ கிடையாது. அப்போது ஆபிரகாமை ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன இருந்ததுன்னு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன அப்படின்னா, ஆபிரகாமும் நானும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 3வது வசனம் வரைக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறார். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட விதம் வேறு, மோசே அழைக்கப்பட்ட விதம் வேறு, ஈசாக்கு அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அழைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்ன பண்ணான் அப்படின்னா, 4வது வசனம் சொல்லுது, அவன் சொன்னபடியே ஆண்டவர் அவனுக்கு சொன்ன மாதிரி உடனே கிளம்பிட்டான். அந்த 4வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்முடைய இந்த வாரத்துடைய லெசன் ஆபிரகாமும் நானும் அப்படிங்கிற லைஃப் லெசனில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, விசுவாசத்தின் கிரியை. இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், பாஸ்ட் மூலயமா பேசப்பட்ட வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நிறைய காரியங்கள், நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்கள், நம்ம பைபிள் வாசிக்கும் போது சில வார்த்தைகள் நம்மளை தொட்டிருக்கோம், அதை விசுவாசிப்போம். இப்படி நிறைய காரியத்தில் விசுவாசம் இருக்குது. ஆனால் விசுவாசத்துடைய கிரியை நம்மகிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தால் நீங்கள் கிரியை செய்கிறவங்களாக இருப்பீங்க. ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான். விசுவாசித்தவன் அதோடு நிற்கலை, காரியங்களை யோசிக்கலை, இது நடந்தால் இப்படி அப்படின்னு அடுத்த பிளான் பண்ணலை. ஆண்டவர் சொல்லிட்டாரியா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா அவன் பாட்டு கிளம்பிட்டான். அப்போது விசுவாசத்தின் கிரியை இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன், அவன் விசுவாசத்தில் கிரியை செய்கிறவனாய் இருந்தான். ஃபஸ்ட்டு திங்கே அதுதான் அவன் லைஃப்பில். ஆண்டவர் சொன்னார், அழைத்தார், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், தன் நடையை கட்டி அவன் பாட்டுக்கு ஆண்டவர் காண்பித்த தேசத்தை பார்க்க. எங்கே போகிறேன், ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், எப்படி போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எதுவுமே தெரியாது. ஆனால் போனான். உங்களுக்கு தந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன மாதிரி கிரியை செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறத பார்க்க போகிறீங்க. ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.